நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள், அனைவருக்கும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தனது 3வது ஆண்டு விடுதலை நாள் உரையை ஆற்றியிருக்கிறார். பிரதமரான பிறகு அவர் இன்று ஆற்றியிருப்பது 3வது உரையாகும். அந்த உரையில் பழங்குடியினர் நலன் தொடங்கி பாகிஸ்தான் வரை, விவசாயிகளுடைய விவகாரங்கள் தொடங்கி விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வரை, மகாபாரத்துடைய பீமர் தொடங்கி பீமராவ் அம்பேத்கர் வரை பல்வேறு விஷயங்களை தன்னுடைய உரையில அவர் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு நீண்ட உரை என்றுதான் சொல்லியாக வேண்டும். பிரதமர் மோடி உரை தொலைநோக்கா சமாளிப்பா விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய மூவருக்கும் அன்பு வணக்கங்கள், விடுதலை நாள் வாழ்த்துக்கள். முதல் கேள்வி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு தான். காந்தி, பட்டேல், நேரு, அம்பேத்கர் அப்படின்னு தொடங்குகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரை. ஒரு நீண்ட உரை. மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், முந்தைய அரசாங்கத்துடைய திட்டங்கள், அந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் கைவிட மாட்டோம், தொடர்ந்து செயலாற்றுவோம் அப்படிங்கிற கருத்துக்கள், இதிலெல்லாம் பெரும் முதிர்ச்சி தென்படுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நிர்வாக மாற்றங்கள் பற்றி பேசுவது, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கீகரிப்பது என ஒரு பைபார்ட்டிசான் அப்ரோச், அரசியல் கடந்து ஒரு அரசு தலைவருடைய உரை என்றுதானே இந்த உரையை பார்க்க தோன்றுகிறது. இதுல உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறதா? மாற்று கருத்துங்கிறத விட ஹரி, அதாவது இதில் மோடியை நீங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை பற்றி மட்டுமே வச்சு நம்ம அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ண முடியாது. அவருடைய கடந்த 2 ஆண்டுகளுடைய உரைகள், இந்த ஆண்டு உரை, அவர் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள், இன்று அவர் பேசுகிற பேச்சு, இவையெல்லாம் ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல this is the longest prime minister speech, independence day speech ever delivered by any prime minister of India. இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு நேரம் பேசியதில்லை. சரி, பேசினாரே ஒழிய எதை பற்றியெல்லாம் பிரதமரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரா என்பதுதான் மிக முக்கியமான கோணம். அதாவது காஷ்மீரை பற்றி அவர் ஒண்ணுமே பேசல. இன்னைக்கு காஷ்மீர் அவர் பாக் ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி பேசுகிறார்களே ஒழிய, இன்னைக்கு காஷ்மீர்ல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறது. 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், ஏறக்குறைய 3000 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள், 160 பேர் நிரந்தரமாக ஊனமுற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் மத்தியிலே தங்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றிய உறுதி இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய உறுதி இல்லாமல் அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பமும் அச்சமும் இருக்கிறது. கருப்பு பணம் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு விடப்பட்ட சவால். என்னை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஓராண்டிலே வரும், ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு 18 லட்சம் ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே போடுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு பேச்சிலெல்லாம் அதை பற்றி எந்த விதமான 15 லட்சம் சொன்னதான் ஞாபகம், 18 லட்சம் ஆகிட்டீங்க. சரி இருக்கலாமே, இப்ப நீங்க ஒரு 3 லட்சம் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. அதனால இதை பற்றியெல்லாம் பிரதமர் பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இன்டர்நேஷனல் பிரசிடென்ட், அவருடைய தாய் குடும்பத்தை சேர்ந்தவர் தொகாடியா, அவர் பகிரங்கமாக சவால் விடுகிறார். யாரை பார்த்து பேசுகிறீர் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று கேட்கிறார். இன்னைக்கு என்னை சுடுங்கள் என்று சொல்லுகிறார் பிரதமர். அவரை சுடுவத வேண்டிய அவசியமே இல்லை. சுடுறவங்களை சுடுவதற்கு அவர்கள் கையிலே துப்பாக்கியை கொடுப்பதற்கு பிரதமர் தயாராக இருக்கிறாராங்கிறதா நமக்கு மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய மனிதருடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னா பிரதமர் சரியான வழியில நடக்கிறது அதனே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரதமர் எதிர்ப்பை சமாளிக்க முடியல. அவர் முதல்ல என்ன சொன்னார்னா 80% ஆஃப் கௌரட்சகர்ஸ் ஆர் போகஸ் அப்படின்னு சொன்னார். கௌரட்சகர்ல 80 விழுக்காட்டு பேர் மோசடி பெருவழிகள், கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்று பேசிய பிரதமர் அதற்கு பிறகு பிரவீன் தொகாடியா மாதிரி ஆள் பேசுகிற பிறகு ஒரு சில கௌரட்சகர்ஸ் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாடு அவர் மாத்தி இருக்கிறாரே ஒழிய பிரதமர் நீங்க சொன்ன மாதிரி தொகாடியா எதிர்கொள்ளவில்லை. He stands by his words. அன்னைக்கு சொன்னார், முதல் முறையில் சொன்னார், மீண்டும் வலியுறுத்தினார். பிரவீன் தொகாடியா சவால் விட்டிருக்கிறார், திருப்பி அந்த உரையை திருப்பி பெறணும்னு சொல்லியிருக்கார். பிரதமர் திருப்பி பெறல. இன்னைக்கு அவர் இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு அவர் செங்கோட்டையில் நின்று பேசுகின்ற போது
Is he not expected to give a stern warning to those people? இல்ல இன்னைக்கு அவர் கொடுக்கிற ஒரே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு பேசிருக்காரு. அதுக்கு பிறகு போன வாரத்துல 2 முறை பேசிருக்காரு. அதாவது தினம் பேசணுமா? ஒவ்வொரு வாரமும் பேசணும் எதிர்பார்க்க முடியும்? சரி, இப்ப நீங்க இன்னைக்கு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இதற்கு முன்னால பேசின விஷயங்கள் தானே. இன்னைக்கு வந்து ஒரு செங்கோட்டையில இருந்து பேசிய விஷயங்கள், இதற்கு முன்னால் பேசாத விஷயங்கள், என்ன விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு சொல்லுங்க. இல்ல அப்ப வந்து ஆதார் கார்டு பத்தி பேசியிருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷ் லிஸ்ட் பத்தி சொல்லிருக்காரு, சுமந்துக்கு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் அவர் அணுகணும்னா கூட இன்னும் 3 மணி நேரம் ஆகும். இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பிரதமரிடம் இருந்து டொகாடியாவை போன்ற ஆட்களுக்கு இன்னைக்கு வந்து அவரை சார்ந்த அவருடைய ஐடியாலஜிக்கல் கேம்ப்ல இருந்து வருகிற த்ரெட்ஸ், அச்சுறுத்தல்கள் தான் இந்த தேசத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள். அதை வந்து எதிர்கொள்வதற்கு வந்து பிரதமர் என்ன சொல்லுகிறார்? காஷ்மீரிலே வந்து இன்னைக்கு வந்து எதிர்கொண்டதுடைய எதிர்வினை தானே பிரவீன் தொகாடியா சொன்ன கருத்தே. இல்ல அதற்கு பிறகு அப்படியே பிரதமர் பம்மிட்டாரா? அதற்கு பிறகு வந்து பிரதமர் வந்து ஒரு முடிவு வர முடியும். இல்ல நீங்க அதை பற்றி பேச தயாரா இல்லையா? இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து இன்னைக்கு தேசத்துல வந்து 45 விழுக்காட்டு மக்கள், ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மை மக்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கணக்கு பார்த்தீங்கன்னா 40 இருந்து 42 விழுக்காட்டு மக்கள். இவர்களுக்கு இருக்கிற அச்சத்தை வந்து இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து ஒன்றுபட்டால் தான் முன்னேற்றம் என்று சொல்கிறார் அல்லவா? அப்பொழுது நான் இவர்களுக்கு வந்து ஏதாவது ஏற்பட்டால் கடுமையான சட்டங்கள் பாயும், நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்வதற்கு பிரதமருக்கு வந்து இன்னும் மனசு வரல. அது வந்து ஒரு வார்த்தைகளை போட்டு ஒரு பெரிய 90 SC/ST சட்டத்துல மாற்றங்கள் சமீபத்தில் வந்திருக்கு. அது வந்து ஏற்கனவே இருந்த கடுமைகளை காட்டிலும் இன்னும் கடுமையான வாய்ப்புகளை கொண்டு வருது. அதை தாண்டி சமீபத்தில் சென்ற ஒரு வாரத்துக்கு உட்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தலித் மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதுல வந்து அவர் சொன்னது வந்து உளப்பூர்வமானதா அப்படிங்கறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா சொல்லி இருக்கிறாரு, அட்ரஸ் பண்ணிருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன், தலித் மக்களை பற்றிய கொடுமைகளை வரும்போது பிரதமர் எப்பொழுது பேசினார்? அவர் பேச வேண்டிய நேரத்தில் எல்லாம் பேசவில்லை. அதற்கு பிறகு வந்து குஜராத்தில் வந்து ஒரு பெருசா பூ வெடித்து கிளம்பி குஜராத்தினுடைய வந்து அவங்களுடைய அரசியல் பீடமே ஆடுகின்ற போதுதான் பிரதமர் வந்து அதை பற்றி பேச வேண்டிய நெருக்கடி வந்தது. இன்னைக்கு வந்து நான் உதாரணமா நான் சொல்றேன், எலெக்ஷன் ஓரியன்ட், அந்த எலெக்ஷன் உள்ள இருந்து வெளியே வரல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாக்கியம் முழுவதும் கொடுத்து விட்டேன், இன்னும் 0.5% தான் இருக்கு, 99.5% கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு ஃபார்மருக்கு 1500 கோடி இருக்கு, அதை யார் கொடுப்பாத? அதை வந்து பிரதமர் வந்து உத்தரப்பிரதேச ஃபார்மர்களை பற்றி பேசுகிற பிரதமர் வந்து ஏன் தமிழ்நாட்டினுடைய கரும்பு விவசாயிகளை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? தெலுங்கானால தேர்தல் வருதா, அது நம்ம அப்படி பார்க்க முடியுமா? அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன், கரும்பு விவசாயிகளை பற்றி உத்தரப்பிரதேச விவசாயிகளை பற்றி பேசுகிறார். உத்தரப்பிரதேச கரும்பு விவசாயிகளை பற்றி பேசுகின்ற போது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் இன்னைக்கு நான் 3 நாளா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க, சர்வ கட்சிகளை கூப்பிட்டு கேட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு 1500 கோடி ரூபாய் பாக்கிய வாங்கி கொடுன்னு சொல்லி இருக்காங்க. அதை பற்றி வந்து பிரதமர் பேசவில்லையே. பஞ்சாபை பற்றி பேசுகிறார். ஏன்னா பஞ்சாப்ல வந்து எலெக்ஷன், யூபில வந்து எலெக்ஷன், இஸ் ஆல்வேஸ் ஆன் எலெக்ஷன் மோட். ஒரு தேர்தல் முறையா நீங்க பார்க்கறீங்க. இதுல வந்து அணுக தவறிய அணுக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அவரை விட்டு விட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. ஒரு ரிட்டாரிக்ஸ் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சுமந்த் ராமன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புறேன். ஒரு நீண்ட உரை, திரு பீட்டர் சொன்னது போல அநேகமாக இந்திய வரலாற்றிலேயே ஒரு நீண்ட பிரதமர் உரை விடுதலை நாள் அப்படின்னா இந்த உரையை நம்ம குறிப்பிடலாம். சென்ற ஆண்டும் கிட்டத்தட்ட இவ்வளவு டியூரேஷன் இருந்தது. கிருஷ்ணர், காந்தி, பெண்கள் மேம்பாடு, விவசாயம், நிர்வாகம், அக்கௌண்டபிலிட்டி, நேமிட், அந்த பிரச்சனைகள்லாம் இந்த உரையில இருந்தது. இந்த உரையை வந்து வெறும் ஒரு சம்பிரதாயமான ஒரு வாக்குவன், இந்த ரிட்டாரிக்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உரை நினைக்கிறீங்களா, சுமாரானதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு பை பார்ட்டிசான் அப்ரோச்சோட அரசியல் கடந்து அணுகியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஸ்பீச்சில் கவர் பண்ணது வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். அதாவது ஒரு ஸ்பீச், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் எடுத்தால் 100க்கு 100 அனைத்து பிரச்சனைகளையும் பற்றி பேசுவதற்கான நேரம் இருக்காது. இந்த இவ்வளோ 1.5 மணி நேரத்துக்கு அதிகமாக பேசியும் வந்து சில விஷயங்கள் விடப்பட்டிருக்கின்றன. அது வந்து யார் பேசினாலும் there will be some things which have not been said. அது வந்து ஃபுல்லாக 100க்கு 100 கவர் பண்ணவே முடியாது. அதில் சொல்லப்பட்டது முக்கியமான அம்சங்களா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, மிக முக்கியமான அம்சங்கள் விடப்பட்டிருக்கின்றனவா, இதுதான் 2 தான் நம்ம வந்து அடிப்படையாக வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்.
சோ சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் contentious issues விடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு காஷ்மீர், உதாரணத்துக்கு இல்ல காஷ்மீர் விடப்பட்டதாக நான் பார்க்கல. காஷ்மீரை பொறுத்துதான் இந்த பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர், கில்கித் பத்தி பேசின பேச்சு ஒரு சரித்திரம் வாய்ந்த பேச்சு. இன்னைக்கு இந்தியா வந்து முதல் முறையா தைரியமாக இவ்வளவு ஆண்டுகள் காஷ்மீர்ல டிஃபென்சிவாகவே இருந்த இந்தியா, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்த இந்தியா இன்னைக்கு தைரியமாக பதில் கொடுக்கிறது என்ற ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். நீங்க இல்ல ஹிட்ஸ் வந்து அந்த திட்டங்கள், வெதர் இட் இஸ் ஆதார், வெதர் இட் இஸ் டிபிடி, அந்த மாதிரி போன்ற திட்டங்களுடைய சோலார் எனர்ஜி ஜெனரேஷன், பவர் கிரைசிஸ், இந்த கோல் சப்ளை டு பவர் பிளான்ட், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான திட்டங்கள் அவர் சொன்ன இன்றைய பேச்சில் பேசிய விஷயங்கள் எல்லாம் பெருமளவுல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைபாடுகள் மிஸ்ஸஸ் இல்ல மிஸ்ஸஸ் இருக்கு. அதாவது மிஸ்ஸஸ் என்னன்னா திரு பீட்டர் அல்ஃபான்ஸ் சொல்வது போல இன்னும் ரீச்சிங் அவுட், அதாவது பர்டிகுலரா தலித் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த ஸ்பீச்சில் இன்னும் கொஞ்சம், அதாவது பொதுவாக சொல்லியிருக்காரு எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியமெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்காரு. தவிர ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்டன்சஸ், இந்த மாதிரி இந்த இன்டாலரன்ஸ் இன்ஸ்டன்சஸ் நடக்குது, இல்லாட்டி இந்த கௌரக்ஷக் விஷயத்தை பற்றியோ ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரு 2-3 சென்டென்சஸ் பேசியிருந்தாக்க இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். விமர்சனங்கள் அதே போல கடுமையான குற்றச்சாட்டுகள் முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம். திரு கேடி ராகவன், எனக்கும் கேட்கறதுக்கு கேள்விகள் இருக்கிறது. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விழைவீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவதுங்க, பிரதமருடைய கடந்த 2 ஆண்டு கால அந்த சுதந்திர தின பேச்சை எடுத்துட்டிங்கன்னா அவர் பல விஷயங்கள் சொன்னார். முதல்ல வந்து ஜன்தன் யோஜனா பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் 18 கிராமங்களில் மின்சாரம் இத்தனை ஆண்டுகள், 18,000 கிராமங்களில் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளாக மின்சாரமே இல்லை, நான் 1000 நாட்களில் இத்தனை கிராமத்துலேயும் மின்சாரத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார் 10,000 கிராமங்களில் கொண்டு வந்தாச்சு, 1000 நாட்களில் கொண்டு வருவேன்னு சொன்னார். இப்போ 10,000 கிராமத்தில் இப்போ கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னார். அதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் ஜன்தன் யோஜனாவோட அதை பற்றி சொன்னார், ஓஆர்ஓபி பென்ஷன் அதை பற்றி சொன்னார். எல்லாத்தையும் பற்றி தூரங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இருக்கட்டும்ங்க, அதாவதுங்க நாம வந்து என்ன சொல்றேன், என்ன சொன்னாரோ தன்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சொல்றாரு. நான் போன சுதந்திர தின விழாவில் உரையில இதை சொல்லியிருக்கிறேன், இது செஞ்சிருக்கிறோன்றது மக்களுக்கு தெரியணும் இல்லை. இதே மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்க போன வாட்டி கூட தான் சொன்னீங்க, எங்க செஞ்சீங்கன்னும் போது நான் என்ன கடந்த முறை சொன்னேன், இப்பொழுது என்ன நடந்திருக்கிறதுன்னு மக்கள் கிட்ட இதை சொல்லுவதற்கு நாட்டு மக்களுக்கு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. கடந்த முறையெல்லாம் விஷயங்கள்னு திரு பீட்டர் நான் திரு கண்டென்ஷியஸான பல இஷ்யூஸ். ஓகே, கண்டென்ஷியஸ்னா அவர் சொல்ற அந்த காஷ்மீர் இஷ்யூ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் பேசியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு, எல்லாம் பேசியிருக்கிறாங்க, பேசாம இல்ல. அதற்கான நடவடிக்கைங்கிறது மாதிரி இல்ல. அப்போசிஷன் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தணும்னு உடனே கால் பண்ணார். ஆல் பார்ட்டி மீட்டிங் ஹோம் மினிஸ்டர் அங்க போயிருக்கிற எல்லாமே இந்த 2-3 நாள்ல நடந்த விஷயங்கள் தானே இது. இது இன்னும் எப்போ நடந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் அதை பேசலன்னு சொன்னா ஒரு வாதத்துக்கு வேணா ஏற்புடையதா இருக்கலாம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னது போல இந்த விஷயங்கள்லாம் சில நாட்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு, போன சுதந்திர தினத்துக்கும் இந்த சுதந்திர தினத்துக்கும் இடையில பல முறை பிரதமர் பேசிய விஷயங்கள் தான். இந்த ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டோ இல்லாட்டி எல்பிஜி கணக்குகளோ இந்த ஒரு லீக்கேஜை தடுத்து நிறுத்துவதோ, ஆனா இம்முறை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு தலித் மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களோ காஷ்மீர் சார்ந்த விஷயங்களோ பிரதமர் என்ன சொல்லுவார் அப்படின்னு ஊடகங்கள்ல இருந்து அந்த பகுதி மக்கள் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இல்லைங்க. எல்லாமேங்க இது ஈவன் அந்த ஹரிஜன மக்களுக்கான அந்த பிரச்சனையை பத்தி சொல்லும் பொழுது கூட அதை கூட இப்பதானே சொன்னாரு, ஜஸ்ட் ஃபியூ டேஸ் அகோ. இன்னொன்னுங்க, பிரதமர் பேசும்பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற மனசுல வச்சு தான் பேசுறாரு. அதனாலதான் பீமராவ் அம்பேத்கர்லேருந்து ராமானுஜரை கோட் பண்ணி ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கிறார். மகாபாரத பீமரை பத்தி ஆரம்பிச்சு பீமராவ் அம்பேத்கர் வரைக்கும் பேசுறார். இந்த உரை முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு உரையாகத்தான் இது நம்ம பார்க்கணுமே தவிர எல்லா பேச்சையும் பேசணும்னு சொன்னா பல மணி நேரம் தேவை. கடந்த காலங்கள்ல இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா பேப்பரை பார்த்து பேசின பிரைம் மினிஸ்டர்லாம் இந்த நாட்டுல உண்டு சார். வெறும் சம்பிரதாயமா பேசியிருந்தாங்க. 3 மணி நேரம் பேசினாங்க. அதுல என்ன மாற்றம் நடந்துச்சு? மிகச்சிறந்த உரை, அவருடைய உரை ஆற்றக்கூடிய தன்மை இட் இஸ் அன்பேரலல் இந்த ரீசன்ட் பாஸ் வேற பிரதமர். ஆனா அதனால பயன் என்ன? அதனால பயன்றது இல்லைங்க, மக்களுக்கு கூடங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்ல. நம்முடைய நாடு அப்படின்னு சொன்னாலே பிச்சைக்கார நாடுன்னு உலகத்துல இந்தியாவுக்கு இருக்கிற இமேஜ் எல்லாம் மாத்தி இந்தியா
வெளியுறவுத்துறையிலும் சரி உள்நாட்டிலும் சரி இத்தனை விஷயங்களை இந்தியா சாதித்துக் கொண்டிருக்கிறது மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம சாதனை செஞ்சிருக்கிறோம் பொழுது நேச்சுரலி அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது. ஒரே ஒரு குவிக் பாயிண்ட். நீங்க கேட்ட கேள்வி ஏன் இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் நாம் கேட்டிருக்கோமே பிரதமர் பேசுறதுன்னு. இந்த பிரதமரை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி அல்லாமல் கிட்டத்தட்ட தினமும் ஏதேனும் ஒரு பப்ளிக் அட்ரஸ் இருக்கிறது. ஸோ தினமும் வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல அவர் கிட்டத்தட்ட நாட்டுக்கு பேசுற மாதிரி தான் பிரதமர் மன்மோகன் சிங் 1800 முறை என்னோட நினைவு சரியா தான் பேசியிருக்கிறாரு. பட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹை விசிபிலிட்டி ஸ்பீச்சஸ்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தோணுது, ஏற்கனவே சொல்லிட்டாரு ஜன்தன் யோஜனா, ஏற்கனவே தலித் விஷயத்தை பத்தி தலித் விவகாரங்களை பற்றி ஒரு மேடையில பேசுறாரு. ஆனா ஏன் பாராளுமன்றத்துல பேசல? காஷ்மீர் விஷயத்தை பற்றி பாராளுமன்றத்துல ஏன் பேசல? முக்கியமான விவாதங்கள்ல ஏன் பாராளுமன்றத்துல பிரதமர் கலந்துக்கிறது இல்ல? பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஹைலி அக்கவுண்டபிள். பார்லிமென்ட்ல பிரைம் மினிஸ்டர் நிறைய தடவை பேசுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இவங்க என்ன மாதிரி இஷ்யூ எடுக்கறாங்க பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட திரு சல்மான் குர்ஷித் என்ன சொல்லியிருக்கிறார், பலூச்சிஸ்தானை பத்தி பிரைம் மினிஸ்டர் பேசலாமா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், என்ன அர்த்தமற்ற ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இருந்தவர் பேசுறார். பாகிஸ்தான் டெய்லி காஷ்மீரை பத்தி பேசிட்டு இருக்கான். நீங்க வந்து பிஓகே பத்தி பேசலாம், ஆனா பலூச்சிஸ்தான் அவங்களுதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த காஷ்மீர் யாரு? நம்மளுது தானே. பாகிஸ்தான் தானும் பேசிட்டு இருக்கிறான்ல காஷ்மீரை பத்தி. இப்படி ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பேசினாங்கன்னா இதெல்லாம் ஒரு விமர்சனமா திரு ஹரி அவர்களே? நான் தான் கேட்கிறேன், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் எதை பேசினாலும் விமர்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி இப்படி பேசலாமா? திரு பீட்டர் அல்போன்ஸ், 4 கோடி புதிய எல்பிஜி கனெக்ஷன் 10,000 கிராமங்கள்ல, அதுவும் இந்த 2 ஆண்டுகள்ல 1.5 ஆண்டுகளுக்குள்ள மின்சார வசதி, அதுவும் 70 ஆண்டுகளா இல்லாத ஒரு சூழ்நிலையில 21 கோடி பேருக்கு வங்கி கணக்கு, பிஎஸ்என்எல், ஏர் இந்தியா, ஷிப்பிங் கார்பரேஷன் மாதிரி நட்டத்தில் இயங்கிட்டு இருந்த நிறுவனங்களுடைய ப்ரொஃபைல் மாற்றம், இவையெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ப்ராக்ரஸ் தானே? இதை வந்து ஒரு பிரதமர் வலியுறுத்துறதுல நம்ம பெருமை தானே படணும். இதுல வந்து ஏதாவது ஃபேக்சுவலா இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கா? இது வந்து ஹரி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் மன்மோகன் சிங்கை பற்றி சொல்ல போறானா வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்த தங்கங்களை வந்து மீட்டு கொண்டு வந்த மன்மோகன் சிங், புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த மன்மோகன் சிங், ரிஃபார்முகளை துவங்கிய மன்மோகன் சிங்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். நம்ம இப்போ என்ன கிரிட்டிக்கலாக we are analyzing the பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச். நீங்கள் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசியிருக்கார் சுதந்திர தின உரை. அதில் வந்து அவர் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, வீக்கர் செக்ஷன்ஸ் மேல உள்ள அட்டாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன் வேணும் அப்படின்னு இந்த தேசத்துடைய குடியரசுத் தலைவர் சுட்டி காட்டுகிறார். பாரத பிரதமர் எண்ணெய் சுடுங்கள், அந்த மக்களை நீங்க தாக்கணும்னு நினைச்சா என்ன சுடுங்க, இத பேசியவர் வேற யாரும் பிரதமர். ஏதோ ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் இல்ல, ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிற அந்தஸ்தோட பேசியிருக்கிறாரு ஒரு பொது மேடையில. இல்ல, பிரதமர் வந்து அப்படி சொல்லக்கூடாது. அவர் எண்ணெய் சுடுங்கள்னு சொல்லக்கூடாது. தலித் மக்களை சுடுகின்றவர்களை நான் சுடுவேன்னு அவர் சொல்லணும். அவர்தான் இஸ் தி ப்ரொடெக்டர். இல்ல, அவர்தான் ப்ரொடெக்டர். அவர்தான் வீக்கர் செக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவர். அவர் வந்து இஸ் நாட் செர்மனைசிங். அவர் வந்து உபன்யாசம் பண்றாரா? நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி பேசுறேன், ராமானுஜரை பத்தி பேசுறேன், இதெல்லாம் வந்து யாராவது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் கொடுக்கணும். இது வந்து the prime minister is an action. He is on a very important day. He is addressing the nation. Prime minister நீங்க 45 விழுக்க நான் திரும்ப அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எலெக்ஷன் ஓரியன்டட். அதான் வந்து நீங்க சொன்னாரு பலூச்சிஸ்தான் சொன்னாரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். நீங்க வந்து பாகிஸ்தானை வந்து ஐசோலேட் பண்றதுக்கான அந்த டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் நீங்க நடக்கல, 6 ஆக்கா பண்ணீங்க. நீங்க வந்து 56 இன்ச் மாறு வேணும், அவருக்கு ஏன் பிரியாணி விருந்து கொடுக்க கேட்ட அதே பிரைம் மினிஸ்டர் அப்புறம் உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, போய் உடனே பதவியேற்பு விழாவுக்கு நவாஸ் ஷெரீஃபை வந்து கூட்டு வந்தார். அதற்கு பிறகு பிறந்த நாளுக்கு போனாரு, அவருடைய மகா பேத்தி கல்யாணத்துக்கு போனாரு. திரும்ப இப்போ போயிட்டு பலூச்சிஸ்தான் பத்தி பேசுறார். நாங்க என்ன சொல்றோம், there is no continuity. ஒரு பக்கம் பிரச்சனைகள் அணுகுவது, இன்னொரு பக்கம் எங்கேஜ் செய்வது, அதுதானே ஸ்மார்ட் டிப்ளமசி. அதுதானே பல உலக நாடுகள் செஞ்சிருக்கு. நீங்க that is not continuity, that is வந்து 6 ஆக் வந்து டிப்ளமசி. அதனால இன்னைக்கு வந்து என்ன பாசிட்டிவ் பேசுறாரு. நீங்க நான் இதுவரைக்கும் இந்தியன் டிப்ளமேட்டிக் ஹிஸ்டரியில வந்து பாகிஸ்தான் அம்பாசடர் வந்து
எங்களுடைய இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து காஷ்மீரில் உள்ள இண்டிபெண்டன்ஸ் தான் பேசக்கூடிய தைரியம் வந்து பாகிஸ்தானுடைய இன்னைக்கு தூதுவருக்கு எப்படி வந்தது? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பலூச்சிஸ்தானை பத்தி எழுப்புறாரு. அந்த பலூச்சிஸ்தான் அவர் அந்த தூரத்துக்கு போயிருக்கிறார்னா பலூச்சிஸ்தான் விடுதலைன்னு கூட பேசல. பலூச்சிஸ்தானை இன்வாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இந்திய அரசு தள்ளப்படுகிறது. அதை பேசக்கூடாதுன்னு ஒரு முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உங்க கட்சியுடைய மூத்த தலைவர் சொன்னா. இன்னைக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸ் இன்னைக்கு எழுதியிருக்காங்க, இந்த மியர் வேர்ட்ஸ் நீங்க டிப்ளமேட்டிக்கலா என்ன சேர்க்கணும்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் ஹவ் ஐசோலேட்டட் பாகிஸ்தான் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. நீங்க வந்து சர்வதேச நாடுகளில் இருந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தி அந்த டிப்ளமேட்டிக் எக்ஸசைஸை நீங்க பண்ணாம நீங்க வெறுமனே இந்திய மக்களுக்கு வந்து உரையாற்றுவதில் என்ன பயன்? நீங்க இதுவரைக்கும் வந்து உங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரை வந்து நீங்க டிப்ளாய் பண்ணிருக்கீங்களா? உங்க ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு நீங்க வெளியுறவு கொள்கையில போய் எல்லா நாடுகளையும் போய் பார்த்து பாகிஸ்தானுடைய நிலைமையை சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்களா? யூ நெவர் அலோவ். யுஎன்ல பேசிருக்காங்க சுஷ்மா ஸ்வராஜ், பாகிஸ்தானோட எங்கேஜ் பண்ணிருக்காங்க, தாய்லாந்துல பேசினாங்க, சர்தார் அசீஸோட 2 முறைக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த இல்ல கேளுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்முடைய நாட்டுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் should have visited all the other important G8 countries, G20 countries, Gulf countries. இந்த நாட்டெல்லாம் இவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாரு. உங்க ஆட்சியில இருந்தவர் அப்படி அவர் பாகிஸ்தானுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உங்களுடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் வந்து டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்லிருக்காரு. சார் இங்க பாருங்க, வந்து நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி ஒரு நிமிஷம் சாரி திரு பீட்டர் அல்போன்ஸ் அண்ணா சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப இவர் வந்து சல்மான் குர்ஷிட் இப்படி பேசினாரு. பிரைம் மினிஸ்டர் இந்தியா வந்து எத்தனையோ தடவை இதே மாதிரி, இது வாஜ்பாய் கவர்மெண்ட்டோ நரேந்திர மோடி கவர்மெண்ட் இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில கூட இந்த முயற்சியை செஞ்சாங்க, தவறுன்னு கூட சொல்லலையே. பாகிஸ்தானோட பேசக்கூடாதுன்னுலாம் பேசல, ஆனா எப்போ பிரச்சனை வருதோ அப்ப டஃப்பான ஸ்டாண்ட் எடுக்கணும் நம்ம சொல்றோம். இதுல தப்பு என்ன இருக்கு? இத தாண்டி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி அணுகக்கூடிய பாதிக்கக்கூடிய பிரச்சனை இந்த விவசாயிகளுடைய விவகாரம். விவசாயிகளுக்காக அதீத அக்கறை கொடுக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. நான் எல்லாம் இந்த 2 வருஷத்துல 10,000 கிராமத்துக்கு இப்படி மின்சாரத்தை கொடுத்த தெரியுமா, ஒரு டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ், இப்படி கண்கூடான முன்னேற்றத்தை காட்டுறார். விவசாயத்துறையில அப்படி பிரதமரால் காட்ட முடியாதுங்கிறதானே உண்மை. ஏனென்றால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, கடந்த ஒரு 5-6 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு விவசாயத்துறையோட வளர்ச்சி 1.1% அளவுக்கு, விவசாயிகளுடைய பல கோரிக்கைகள் வெறும் கோரிக்கைகளாக பிரதமர் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக கொடுத்த உத்தரவாதங்கள் இன்னைக்கு வந்து அவராலே திரும்ப பெறப்பட்டு தவறு. அப்ப கூட என்ன சொன்னாரு, நாம 2022 அப்படின்னு நினைக்கிறேன், 22க்குள்ள விவசாயத்தினுடைய அந்த அவருடைய வருமானத்தை டபுளாக மாத்தணும், அதுக்காக முயற்சி இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. விவசாயத்துறையோட வளர்ச்சி ஒரு வருஷத்துல 12% வளரணும், ஆனா இன்னைக்கு வளர்வது வெறும் 1.1% மட்டுமே. அன்பார்ச்சுனேட்லி 2 ஆண்டு காலமாக மழை பொய்த்ததுங்கிறது உண்மை. இந்த ஜிடிபி இப்ப கொண்டு வந்திருக்கிறோமே, இது பெரிய மிராக்கிள் தான் அது. ஏன்னா 2 ஆண்டு காலமாக மழையில எல்லாரும் பேசுற விஷயம் தான், நாம பேசுற விஷயம் கிடையாது. அதற்கு தீர்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நீங்க உத்தரவாதமா கொடுத்ததை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து குறைந்தபட்ச ஆதார விலையே வந்து உற்பத்தி பிளஸ் 50% அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தது வேற யாரும் இல்ல, பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்கோமா இல்லையா? ஆமா, அந்த ஃபார்முலா நீங்க சொன்னது எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா, உற்பத்தி செலவு பிளஸ் 50% லாபம் அப்படிங்கறத நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு பஞ்சாப்ல பேசினார், பிரதமர் வேட்பாளரா பேசினார். இந்திய அரசா நீங்க என்ன செய்வீங்கன்னு நீதிமன்றம் கேக்குது. அதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க ஒரு குழு வச்சோம், ஆராய்ஞ்சோம், செய்ய முடியாதுன்னு பிரதமர் மோடி சொல்றார். சார் இங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சொன்னது நாங்க தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல சார். நாம என்ன சொல்றோம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிதான் கொண்டு வந்தோம். நான் என்ன அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து இந்த 2 வருடம் மழை பொய்த்து இருக்கிறதுங்கிறது உண்மை. இதை வந்து எப்படி நாம வந்து சரி செய்யலாங்கிறதா பேசி அப்படிதான் கொண்டு போக முடியும். அதுதான் சொல்றாரு 2022ல நாங்க வந்து நாம டபுள் ஆக்குறதுக்கான முயற்சி செய்வோம்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. நீங்க வந்து ஒரே அரசாங்கம் மாத்திரம் இது காரணின்னு சொல்ல முடியாது இல்ல, அதுதான் இப்ப பிரச்சனை. பல விஷயங்களுக்கு பல காரணிகள் இருக்க முடியும். எலக்ட்ரிஃபிகேஷன்ல இருந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்க முடியும். நல்லதுக்கெல்லாம் 2 ஆண்டு கால ஆட்சி சொல்லுங்கிறாரு. 2 வருஷத்துல விவசாய உற்பத்தி ஆட்சி காலத்தில் இருந்ததை விட வீழ்ச்சி. அதுக்கு பொறுப்பு பேசும்பொழுதே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், பேசும்பொழுதே சொன்னார், இன்னும் கடக்க வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் நாட்டில் தீர்த்து போயிட்டோம்னு சொல்ல வரல, ஆனால் அதை தீர்ப்பதற்கான முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன்.
இந்த விஷயம் என்னை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். கடந்த காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளே பார்த்த மத்திய அரசாங்கம் இன்னைக்கு மக்களுக்கு மத்திய அரசாங்கத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. மாற்றி இருக்கிறோம், எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது, எதிர்ப்பு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். சுமன் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாஜக முன்வைத்த ஒரு முக்கியமான விஷயம். 10 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு வெவ்வேறு கருத்துக்களை நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல உத்தரவாதமா கேட்டிருக்கோம். ஆனா அதை பற்றி இன்றைய உரையிலையும் பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனா அவர் சொல்லக்கூடிய வேகத்துல, அவர் உத்தரவாதப்படுத்திய வேகத்துல இல்லாம ஒரு 5-6 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குறைவான வேலை வாய்ப்புகள் தானே உருவாயிருக்கு. இல்லை, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, அதாவது வேலைக்கு தயாராக்கப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. அது எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இதை அடிப்படையாக வைத்துதான் வேலை வாய்ப்பு. அரசாங்கம் எல்லாரையும் அரசு வேலை கொடுக்க முடியாது. ஸோ இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்பது வேலை வாய்ப்பு துறையினால் உருவாக்கப்படுற மாதிரி வேலை கிடையாது. உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆச்சு அப்படின்னா வேலை வாய்ப்பு உருவாகும் அந்த செக்டர்ல. தொழில்துறையில வளர்ச்சி இருந்தாக்க வேலை வாய்ப்பு உருவாகும் அந்த செக்டர்ல. அந்த மாதிரி தான் பண்ணமே தவிர ஒரு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது அடிப்படையாக மற்ற துறைகள் வளரும், அந்த வளர்ச்சியினால் வேலை உருவாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்றாங்களே தவிர நிச்சயமா எக்கானமி வளரும் பொழுது வேலை வாய்ப்பு வளரும். ஒரு மந்த நிலை, உலக அளவுல சீனாக்கு அடுத்தபடியா நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் பொருளாதார வளர்ச்சின்னு. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புடைய வேகம், அது வளரக்கூடிய வேகம் குறைவா இருக்கு. வேலை வாய்ப்பினுடைய வேகம் எந்த ஒரு அரசு இருந்தாலும் எதிர்பார்த்ததோ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல பெருமளவுல ஆட்டோமேஷன் வருது. எல்லாமே அதாவது என்ன பயம் இப்ப நாட்டில் இருக்குன்னா, growth வரும், ஆனா ஜாப்லெஸ் growth ஆக கூட இருக்கும். பல துறைகளில் 5 நபர்கள் 10 நபர்கள் 50 நபர்கள் செய்த வேலையை ஒரு இயந்திரம் செய்கிறது. அது கம்ப்யூட்டரைசேஷன் அதிக அளவில் வர ஆட்டோமேஷன் அதிக அளவில் வர ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக், சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஒரு உதாரணத்தில் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அடுத்த 3 ஆண்டுகளில் 30% ஆட்டோமேஷன் ஃபுல்லா வந்துடும். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் குறையும். அதாவது இருக்கிறவங்க வேலையை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகிவிடும், பிரச்சனையாகிவிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்னைக்கு ஆபரேஷன் பண்றது ரோபோ பண்ற அளவுக்கு வந்தாச்சு. அடுத்த 3 ஆண்டுகளில் 40% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. திரு ராகவன், இது எவ்வளவு பெரிய, நீங்க காரணங்கள் 1000 சொல்லலாம். ஆனா ஒரு 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல ஒரு 5 ஆண்டுகள்ல 10 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவாதங்கள் வர ஒரு 4 கோடி வேலை வாய்ப்புகள் கூடுதலா உருவாகி இருக்கணும். ஆனா 2015 தான் இந்த ஒரு கடந்த பல ஆண்டுகள்லேயே மிக குறைவான வேலை வாய்ப்பு உருவான ஆண்டு. முக்கியமான 8 துறைகள்ல 1.35 லட்சம் வேலை வாய்ப்புகள் தான் உருவாயிருக்கு. எந்த துறை? 8 கோர் செக்டர்ஸ்ல. இது எக்கனாமிக் சர்வேயோட ரிப்போர்ட், லேபர் சர்வேயோட ரிப்போர்ட். மிக குறைவான வேலை வாய்ப்பு உருவாக்கம் கடந்த ஆண்டுல தான் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கான குறைவான வேலை வாய்ப்புக்கும் இந்த ஆண்டு தான் இருக்கு. மாறா நான் 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவேன், 4 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் நீங்க உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க. திரு சுமந்த் ராமன் சொன்னது போல நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்குற திட்டங்களுடைய இதுதான் அது மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டாண்ட் அப், ஸ்டார்ட் அப், இதெல்லாமே அதனுடைய அடிப்படையில் தான் தொடங்கின திட்டங்கள். புரியுதா? வேலை வாய்ப்பு இவர் சொன்னது போல அரசாங்கத்துல இல்லைங்க, இருங்க நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துல இதற்கான எல்லாருக்கும் கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கிட்ட வேலை கிடையாது பொதுவா. அப்ப அரசாங்கம் ஃபெசிலிட்டேட் பண்ணும் இதையெல்லாம். இப்ப நான் சொல்றது அரசு வேலை வாய்ப்பு இல்ல, நான் சொல்றது அரசு வேலை வாய்ப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஃபெசிலிட்டேட் ஆயிருந்தா இந்த துறைகள்ல வேலை வாய்ப்பு வளர்ந்திருக்கணுமா குறைஞ்சிருக்கணும்? இல்லங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க, சில வேலை வாய்ப்புகள் பதிவு வரலாம். இப்ப ஒரு வீடு கட்டறோம்னு சொன்னா சித்தாளுக்கு மேஸ்திரிக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு எங்க பதிவாகும் தெரியாது. அதெல்லாம் சொல்ல வரேன். அதை தாண்டி எத்தனை துறைகள், நாம கோர் செக்டார் மட்டும் சொல்லல, அதை தாண்டி எல்லா துறைகளையும் வளர்ச்சி தான் பேசுறது. புரியுதா? மேக் இன் இந்தியா எந்த செக்டர்ல சார்? இருங்க மிஸ்டர், அது பலன் இருக்கணும்னா இதெல்லாம் பலன் இருக்கணும். எல்லாம் தாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க.
ஒரே ஒரு இப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்கும்போது சாஃப்ட்வேர் அப்ப பயங்கர பெரிய அளவில் வளர்ந்தது. ஒரு சாஃப்ட்வேர் துறை வளர்ந்ததுன்னு சொன்னா அதோடைய தொடர்ச்சியா பல துறைகள் வளர்ந்தது. அது நகை கடையா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், அந்த மாதிரி. எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கில் இந்தியா திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் 2 வருஷத்துல நான் வந்த பிறகு 10,000 கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுங்க. 2 வருஷத்துல நீங்க சொன்ன வேகத்துல நீங்க 10 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கணும், நீங்க 4 கோடி வேலை வாய்ப்பா கூடுதலா உருவாக்கணும். அவ்வளவு வேண்டாம், குறைஞ்சிருக்க வேண்டாமே. கடந்த டிசம்பர் கடந்த குவார்டர்ல கடந்த ஆண்டுடைய கடைசி மாதங்கள்ல 20,000 வேலை வாய்ப்புகள் குறையுது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுல பெருவாரியான வேலை வாய்ப்புகள் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் நீங்க சொல்ற கோர் செக்டார்ல இருந்தெல்லாம் இல்ல. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி தான் 50-60% வேலை வாய்ப்பு அதுதான் கொடுக்குது. இல்லங்க இருங்க ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுங்க. இப்ப கோர் செக்டாரும் பெரிய பெரிய கம்பெனி மூலமா இந்தியாவுல வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான் அதிகமான வேலை வாய்ப்பு உருவாகுறது. அப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு புள்ளிவிவரம் எனக்கு இமிடியேட்டான புள்ளிவிவரம் இல்ல. ஆனா இந்தியாவுல இல்ல, இப்போதைக்கு புள்ளிவிவரம் நான் சொல்றேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்காதீங்க. இல்ல நீங்க பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் இல்ல, அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாத ஒரு ப்ராமிஸாக நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா இந்தியா 100% சொல்றேன், உங்களுக்கு இந்தியா 10% 12% வளர்ச்சி இருந்தா கூட வேலை வாய்ப்பு பெரும் அளவுல வளர்வதற்கான வாய்ப்பு குறைவு. நான் மாறுறேன். அதுக்கு தான் முத்ரா திட்டத்தை கொண்டு வந்து, முத்ரா ஸ்கீம் கொண்டு வந்து. இருங்க ப்ளீஸ் அலோ மீ. இப்ப ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான் 55% and 60% வேலையே கொடுக்குதுங்க இந்தியாவுல. இந்த இண்டஸ்ட்ரி சொல்ல ஹெவி இண்டஸ்ட்ரிலாம் ஒன்றும் கொடுக்கல. அதனால அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லாம 1.5 லட்சம் பேர் தான் வேலை கிடைச்சு எப்படி சொல்லுவீங்க நீங்க? அந்த டேட்டா தான் நியாயப்படுத்தணும், நீங்க தான் கொடுக்கணும் அது அந்த டேட்டாவை. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2 முக்கியமான விஷயங்களை பற்றி எழுப்பியிருக்கிறார். இந்த ஒரு சிபாரிசு கலாச்சாரம் போயிருக்கிறது. இன்னைக்கு வந்து அரசு துறைகளுடைய செயல்பாட்டில் ஒரு புத்தாக்கம், ஒரு புத்துணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறார். பல புள்ளி விவரங்களும் அதை சப்போர்ட் பண்ணுது. இன்னைக்கு கரப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சர்வதேச அளவில் எல்லா நாடுகளும் மதிக்கக்கூடிய அந்த ஒரு இண்டெக்ஸ்ல இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகிறது. நீங்க சைனாவோட மோசமான அந்த காலத்தை கடந்து நீங்க சைனாவோட ஒரு ஊழல், இந்த பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல நம்ம பெட்டராகவே இருக்கும். அந்த ஒரு கலாச்சாரம் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு பணவீக்கமும் கூட, வறட்சி இருந்தாலும் கூட ஒரு டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் போகவே இல்லை. பணவீக்கம், விலையேற்றம் இவையெல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. புள்ளி விவரங்கள் அதைத்தான் பிரதமர் மோடி பெருமையோட சொல்றார். மறுக்க முடியுமா? அதாவது ஒண்ணு ஹரி, அதாவது இந்த பணவீக்கம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன உண்மையான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருக்குங்கிறது உண்மை. கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்குது. மக்கள் கையில வந்து ஸ்பெண்டிங் மணி இல்ல. எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து கிராஷ். நீங்க பாத்தீங்கன்னா யூ கோ டு எனி ஐடி செக்டார். அவர் நண்பர் ராகவன் வந்து எனக்கு தம்பி ரொம்ப இன்ஃபார்ம்டு, ஹைலி இன்ஃபார்ம்டு மேன். நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்குறேன், நீங்க கடந்த ஒரு 2 ஆண்டுகள் ஆஃப்டர் மோடி டேக்கிங் ஓவர் எத்தனை இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஷர் ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க. ஐடி செக்டார்ல வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கிரைசிஸ், ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு இருக்கிற கிரைசிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இருக்க கிரைசிஸ், இன்னைக்கு வந்து மெட்டல்ஸ் அண்ட் ட்ரேடிங்ஸ்ல இருக்கிற கிரைசிஸ், இது எல்லாம் என்னனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதனால மக்கள்கிட்ட காசு இல்லாதனால பொருட்களை வாங்குறதுக்கு ஆள் இல்ல, விலைவாசி ஏறல. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து பொருளாதார வளர்ச்சி. நீங்க வந்து உலக நாடுகள், IMF மாதிரியான உலக அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையுடைய அறிக்கை எல்லாம் வந்து சைனாக்கு நிகரா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுது. அது எப்படி ஒரு பக்கம் பர்ச்சேசிங் பவரே இல்ல, இன்னொரு பக்கம் பொருளாதாரம் வளரும். ரியல் எஸ்டேட் வந்து ஏறாம இருக்கிறது வந்து நாட்டுக்கு நல்லது. ஒரு எந்த விதமான ஒரு லாஜிக்கும் ஒரு காரணமும் இல்லாத ஏறின ஒரு செக்டர் வந்து அது ஒரு ஸ்பெகுலேஷன்லயும் பபிள்லயும் வளர்த்து விட்டாங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து நீங்க அதாவது நீங்க வந்து இப்போ வந்து நண்பர் சுமந்தும் நண்பர் ராகவனும் என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்த பிறகுதான் பஞ்சம் வந்தது, மோடி வந்த பிறகுதான் மழை பொய்த்து விட்டது, மோடி வந்த பிறகுதான் ஆட்டோமேஷன் இன் இண்டஸ்ட்ரி வந்தது, மோடிக்கு முன்னால இந்தியாவில் வருடம் மழை பெய்யுது. சரி, நான் என்ன சொல்றேன், நான் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூபா கவர்மெண்ட்ல தான் ஒரே வருஷம் we have created 90 lakhs job opportunities. நீங்க வந்து நாங்க ரூரல் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டாடும் போது நீங்க எனக்கு கிண்டல் பண்ணீங்க. that is the only way to provide employment நாங்க சொன்னோம். இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா
மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வேணும்னு கொண்டு வந்தோம். நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? 2013 எவ்வளவு ஜாப் ஜெனரேட் ஆச்சு, 2012 எவ்வளவு ஜாப் ஜெனரேட் ஆச்சு, 2011 எவ்வளவு ஜாப் ஜெனரேட் ஆச்சு? நீங்க வந்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு போலி கணக்குகள் எவ்வளவு நிறைய பிராக்டிகலி எவ்வளவு போலி கணக்குகள் மோதியும் கூட தொடர்தானே செய்யறாரு நரேகாவை. அது வந்து திட்டத்தை குறை சொல்லலங்க, நான் என்ன சொல்றேன் போலி கணக்கு திருப்பீட்டர். இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்டை பத்தி பேசுறீங்களா? இன்னைக்கு வந்து மெட்ராஸை சுத்தி இன்னைக்கு வந்து எத்தனை பிளாட் ப்ரோமோட்டர்ஸ் வந்து நீங்க பேங்க்ல திவால் ஆகிற நிலையில இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு நார்த் இந்தியன் லேபர்ஸ் இங்க வந்தவங்க இன்னைக்கு வேலை இல்லாம திரும்ப போயிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் மோடி வந்த பிறகு நீங்க என்ன சொன்னீங்க? இந்தியாவே குதித்து என்ன அடிப்படை அடிப்படை காரணம் சார், ரியல் எஸ்டேட்ல ஓஎம்ஆர்ல 3 லட்சம் பிளாட், அதுல 2 லட்சம் பிளாட் ஆக்குபை பண்ணல. அது இப்ப இல்ல சார், பல வருஷமா இருந்துட்டு அப்படிதான் பிரச்சனை. என்ன காரணம்னு கேளுங்க. இது மோடி கவர்மெண்ட் காரணம் இல்ல. அரசாங்கம் என்ன பண்ணி ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து பிரச்சனை உண்டாக்குனாங்க? ரியல் எஸ்டேட்ல மேசிவ் ஓவர் கெபாசிட்டி. நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இல்லங்கிறதுக்கு நான் காரணம் சொன்னேன். இன்ஃப்ளேஷன் இல்லங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னேன்னா, மக்கள்கிட்ட பணம் இல்லை, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை இழக்கிறார்கள், ரெண்டு ஸ்கில்டு லேபருக்கு பூரா அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க, அதனால பொருட்களை வாங்க ஆட்கள் இல்லை, பொருட்கள் விலை ஏறவில்லை. இதுதான் வந்து உண்மையில நடக்கிறது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் உருவாகல? நீங்க முதல்ல வந்து சர்வதேச அமைப்புகள், IMF மாதிரி அமைப்புகள், உலக வங்கியோ, மூடி அப்படிங்கிற சர்வதேச நிறுவனமோ இந்தியா வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு, சீனாவை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் அறிக்கை கொடுக்கணும்? பொய் சொல்லுதா? அதாவது நீங்க வந்து ஹரி, நான் ஒண்ணு சொல்றேன், இந்த IMF இந்த வேர்ல்டு பேங்க் இதனுடைய ரிப்போர்ட்ஸை பத்தி எல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் தனியா வாதம் பண்ணலாம். உலக அளவில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் நீங்க கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து யூரோப்பியன் பவர்ஸுக்கும் அமெரிக்கன் பவர்ஸுக்கும் எது சாதகமா இருக்கோ அந்த சாதகமான அரசு இருக்கிற வரைக்கும் growth index நல்லா இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தாரக மந்திரமா வைத்து நீங்க சொல்லலாமா? நான் என்ன சொல்றேன்னா, கைப்புண்ணை பார்ப்பதற்கு கண்ணாடி வேண்டாம். இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறது நீங்க இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி மூலம் நீங்க கேளுங்க. எத்தனை பேர் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள்னு கடைசியில 2 வருஷத்துல கேளுங்க. சம்பளங்கள் எவ்வளவு குறைந்திருக்கிறதுன்னு கேளுங்க. எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பேங்க்ல வந்து ஹவுசிங் லோன் கட்ட முடியாம இருக்காங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் இந்த 2 வருடத்திலே நடக்கவில்லை என்று யாராவது சொல்லுவார்களா? சொல்லுங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நான் அதைத்தான் நான் கேட்கிறேன். இது வந்து எகனாமிக் மெஷர்மென்ட் எப்படிங்க? நீங்க உங்க கவர்மெண்ட் இருக்கும்போது 4.6 இன்னைக்கு 7.6 அப்படினு சொல்லக்கூடிய உணர்வு இருக்காங்கறதா அவரோட இந்தியா. சார், அவர் எதிர்க்கட்சிக்காரர் சொல்றாரு, அவங்க கொடுக்கும்போது 4.6 இன்னைக்கு 7.6 உலகத்துல நீங்க சொல்றீங்க. சார் என்ன சார், நான் ஒன்னு கேக்குறேன் சார், நீங்க பேச மாத்திட்டீங்கன்னு வெச்சுப்போம். அத காங்கிரஸ் கொஞ்சம் அலோ பண்ணுங்க. பேச நாங்க மாத்திட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? IMF ஒத்துப்பானா? உலகத்துல இருக்க எல்லாரும் ஒத்துப்பானா? எப்படிங்க ஒத்துப்பா? அவனும் தானே क्वेश्चन பண்ணுவாங்க. இல்லங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க இது வந்து யாருன்னு சொல்றீங்க? அது பேசியர் வந்து உங்களுக்கு சார் நான் சொல்றது இன்னைக்கு வளர்ச்சின்னு போல மிஸ்டர், பை தட் லாஜிக் தே வர் ஆல்சோ பெட்டர், ஈக்குவலி பெட்டர். இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு வந்து 4.6 ல இருந்து 7.6ங்கறத எல்லாரும் ஏத்துக்கறாங்க. வேர்ல்ட் இது இன்டர்நேஷனல் எகனாமிக் ஃபோரம்ஸ்லாம் எல்லாமே ஏத்துக்கறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு தெரியல, நான் கடைக்கு போய் வாங்கல அதனால பணவீக்கம் அப்படியே நிக்குது அப்படிங்கிற லாஜிக் என்னன்னு எனக்கு புரியல. இப்ப வந்து இந்த இது என்ன லாஜிக்? வளர்ச்சி இருக்குது, வளர்ச்சி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டுதுன்னா வாங்கல பொருளாதார வளர்ச்சி காட்டுதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. பொருளாதாரம் வளர்ந்திருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹரி, இதுல வந்து விலைவாசி உயராமல் இருப்பது மிக முக்கிய காரணம் வந்து அரசினுடைய லக்குல வந்து கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தது ஒரு மிகப்பெரிய காரணம். அது வந்து நம்ம ஏத்துக்கணும். இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் நிச்சயமா ஹையராக இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த அரசு எடுத்த நடவடிக்கையினால் வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு லக்கு கச்சா எண்ணெய் $30 $40 அந்த ரேஞ்சிலே இருக்கு. அதனால வந்து நிச்சயமா கச்சா எண்ணெயும் ஒரு மிக முக்கிய காரணம். இதுவும் இந்த மாதிரி அரசாங்க நடவடிக்கையும் காரணம் கண்டிப்பா. ஆனால் அதாவது அடிப்படையாக இந்த எகனாமிக் growth நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு இந்தியா 4.5% 7.5%ங்கிறது நம்ம விவாதம் நடத்தலாம்.
ஆனால் நீங்க 10%, 15% இந்தியா வளர்ந்தாலும் நீங்கள் வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போறீங்கிறது தனிவா யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். சர்வீஸ் செக்டார் இருக்கு, நான் சொல்றேன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி தான் சார் நம்ம நாட்டுல வேலையை கொடுக்குது. அதுதான் வேலையை கொடுக்குறாங்க. மன்னிக்கணும், நிகழ்ச்சி நிறைவு செய்தாங்க. எல்லாம் ஒரு அவ்வளவு எளிமையா ஒரு கன்சென்சஸுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டா 4 கோடி புதிய எல்பிஜி கனெக்ஷன், 1000 கிராமங்களுக்கு மின் வசதி, 21 கோடி பேருக்கு வங்கி கணக்கு, பிஎஸ்என்எல், ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்கள்லாம் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள், இவையெல்லாம் நிச்சயமாக வரவேற்கத்தக்க மாற்றங்கள் தான். அதே வேளையில விவசாயம், வேலை வாய்ப்பு உருவாக்கம், இன்னும் பல துறைகளில் அரசு போக வேண்டிய தூரங்கள், கண்டென்ஷியஸா தொடர்ந்து தினந்தோறும் சர்ச்சையா ஆயிட்டு வந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல அரசு எடுக்க வேண்டிய உறுதியான நிலைப்பாடுகள், காஷ்மீர் மாதிரியான பிரச்சனைகள், இதிலெல்லாம் நம்ம எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டிய, வெற்றி கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சவால்கள் இருக்கவே செய்கின்றன. அவையெல்லாம் நம்ம அவ்வளவு போக வேண்டிய தூரங்கள் மிக அதிகம் அப்படிங்கிறதையும் மறுத்த முடியாது. ஸோ ஆல் இஸ் வெல் என்று சொல்வதோ இல்லை எல்லாம் மோசம் என்று சொல்வதோ சரியாக இருக்காது. இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். பிரதமர் மோடியுடைய உரையில இடம்பெற்ற சில விஷயங்களை பற்றி இன்றைய வாரத்தில் நாம் விவாதித்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் மூவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.